அது ஒரு அழகான காலை நேரச் சந்தை. அங்கே ஆரம்பமாகிறது இந்த கதை. வாங்க வாங்க, வெங்காயம் வாங்க வாங்க. இது ஃப்ரெஷ்ஷான வெங்காயம். இடையெல்லாம் குறையாது, உங்களுக்கு ஏமாற்றமும் கிடையாது. வாங்க வாங்க. அப்போ இத கேட்டுக்கிட்டு இருந்த காகம் புறாவை நோக்கி இப்படி சொன்னுச்சு. இந்த காலத்துல இவ்வளவு நல்ல மனசா? லாபம்தான் முக்கியம் புறாவே. லாபத்துக்கு மேல நல்ல பேர் முக்கியம் காகமே. 2 பேரும் தன்னுடைய வியாபாரத்தை பார்க்க சென்றனர். அப்போது காகம் ஒரு திட்டம் தீட்டியது. இவன் இப்படியே இருந்தா எல்லாரும் இவனுக்கே போயிடுவாங்க. நான் ஒரு வேலை செய்யறேன். அழுகின தக்காளி எல்லாம் மறைச்சு வைத்து வித்துடுறேன். அப்போ அத பார்த்த புறா காகத்துக்கிட்ட வந்துச்சு. காகமே, அந்த தக்காளி நல்லா இல்ல. அதை ஏன் வியாபாரம் செய்யற? சும்மா இரு, உனக்கு வியாபாரம் பற்றி ஒன்னும் தெரியாது. தக்காளி வாங்க ஒரு பாட்டி வந்தாங்க. காகத்துக்கிட்ட இப்படி கேட்டாங்க. காகமே, இது எல்லாம் நல்ல தக்காளி பேமே. அம்மா, இன்னைக்கு படிச்சதுதான் நல்லாவே. பாட்டி, இது கெட்ட வாசனை வருது. உண்மை சொல்லணும் காகமே. இதை கவனித்த குட்டி பையன், இந்த தக்காளி அழுகிருக்கு. என்ன இது? அது அது ஏமாற்றம் எப்பவும் நீடிக்காது. இதை பார்த்து கொண்டிருந்த நரி உள்ளே வந்தது. வியாபாரத்துல நேர்மை இருந்தாதான் மக்கள் நம்பிக்கை வரும். நான் தான் தவறு பண்ணிட்டேன். தவறு புரிஞ்சுக்கிட்டா அதுவே மாற்றம். ஏமாற்றம் உடனடி லாபம் தரலாம், ஆனா நல்ல மனம்தான் நிலையான மகிழ்ச்சி. ஒரு வாய்ப்பு தருவாயா புறாவே? நிச்சயம் காகமே. இனி நேர்மையா வியாபாரம் செய்வோம். குழந்தைகளே, நேர்மைதான் எல்லா வியாபாரத்துக்கும் உயிர்.